ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலாம்னா, க்ரூஸ் கண்ட்ரோல் 2025 மாடலுக்கு வந்து புதுசாக இன்பில்ட்லேயே விட்டுருக்காங்க. ஸோ அதை வந்து எப்படி மாடிஃபை பண்ணலாம் பழைய வண்டிக்கெல்லாம். ஸோ ரொம்ப கஸ்டமர்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க, நம்ம வண்டிக்கு பண்ணுங்கன்ட்டு. ஸோ கொஞ்சம் ஒர்க் லோடால் பண்ண முடியல. ஸோ நம்மளும் கொஞ்சம் பிஸி இருந்தோம். இந்த ஒயிட் சாக்கெட் தான் அந்த க்ரூஸ் கண்ட்ரோலோட அடிஷ்னல் சாக்கெட்டு. ஸோ 3 பின் சாக்கெட்டில் வந்து அந்த ஒயிட் வந்து டம்மியாக இருக்கும். நம்ம வந்து சுவிட்சை ரிமூவ் பண்ணிட்டு, சுவிட்சில் வந்து 2 பின் தான் இருக்கும். ஸோ சுவிட்சை ரிமூவ் பண்ணிட்டு புது சுவிட்ச் வந்து கனெக்ட் பண்ணலாம். இது வந்து ஓல்டு சுவிட்சு. இதில் நீங்கள் பார்க்கலாம் 2 கப்படு தான் இருக்கும் பழசில், தெரியுதுங்களா? ஸோ 2 கப்படு தான் இருக்கும். பட் ஆனால் புது சுவிட்சில் வந்து இங்கே பாருங்கள். ஸோ இது க்ரூஸ் கண்ட்ரோல் சுவிட்சு. இதோட பார்ட் நம்பர் ப்ளஸ் பில் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சுவிட்சில் வந்து 3 பின் கப்பர் இருக்கும். அப்படின்னா இந்த 2 பிளாக் நார்மலாக இருக்கும், ப்ளஸ் 1 எக்ஸ்ட்ரா ஒயிட் இருக்குது பாருங்கள். இந்த சுவிட்சோட ப்ரைஸ் வந்து 4280 ரூபா ஆகுது. ஸோ இது வந்து வேணுன்றவங்க போட்டுக்கலாம். க்ரூஸ் கண்ட்ரோல் ஒர்க் ஆகும். இந்த சுவிட்ச் மட்டும் டைரெக்டாக ஃபிட் பண்ணலாமான்னா, சுவிட்ச் மட்டும் ஃபிட் பண்ணிட்டு எல்லாம் ஒர்க் ஆகுமா? கண்டிப்பாக இல்லை. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பைல்ஸு ப்ளஸ் யூசிஓவில் அப்டேட் பண்ண மாதிரி இருக்குது. அது பண்ணால் மட்டும் தான் ஒர்க் ஆகும். அப்புறம் 250க்கும் வந்து இது ஆகாது. 250ல் வந்து 2 பின் சாக்கெட் மட்டும் தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு அந்த அடிஷ்னல் சாக்கெட் இல்லை. அதனால 250க்கு சான்சஸ் இல்லை. 390 மட்டும் பண்ணிக்கலாம். சுவிட்சை 14 ஃபஸ்ட்டு ஹெட்லைட்டெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு ஸ்டாக் கண்டிஷனில் ஃபிட் பண்ணிடலாம். அப்படின்னா ஏன்னா எக்ஸ்பைல் வந்து போடும்போது வந்து கோட்ஸில் காமிச்சினே இருக்கும். அதனால் இது ஃபிட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் தான் உண்மையான வேலை இருக்குது. இஎம்எஸ் ப்ளஸ் டிஎஃப்டியோட எக்ஸ்பைல்ஸ் வந்து மாற்றணுமா இருக்குது. மாற்றிட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் ஆகிறதுக்கு ஒரு 20-30 நிமிஷம் வந்து பாருங்கள். சார் தான் தினேஷ்குமார்ன்ட்டு, இவர் தான் வந்து நம்ம ஷோரூமில் வந்து ஜென் 3 250 அட்வென்ச்சர்ஸ் இந்த வண்டியோட எக்ஸ்பைல் அப்புறம் வேறு எதுனா இஷ்யூஸ் வந்தால் தினேஷ் தான் பார்ப்பாங்க. இங்கே மேக்ஸிமம் வந்து அவர் தான் பண்ணுறது. க்ரூஸ் கண்ட்ரோல் இது புதுசாக வந்து கேடிஎம்மில் விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல அப்டேட் தான். இந்த ஃபியூச்சர் வந்து எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே மட்டும் பார்த்து சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரோடு மேலே ஓட்டும் போது சேஃப்டி ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அப்டேட்டில் தான் இந்த குவிக் ஷிஃப்டரோட சாஃப்ட்வேர்லாம் எடுக்க போகிறோம். இதோட புது வெர்ஷன் வந்து 1.1.35. ஸோ இதுதான் புது வெர்ஷன். இந்த சாஃப்ட்வேர் ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். ஸோ பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு 10 நிமிஷம் கிட்ட இருக்குது. 73% தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், இது இழுக்கும். ஸோ இதெல்லாம் ஐட்டம் மேலே என்ன பண்ணலான்னா, கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணிட்டு எஸ்ஓபியெல்லாம் பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு கரெக்டாக க்ரூஸ் கண்ட்ரோல் ஒர்க் ஆகுதா, ஸோ அது திரும்பி டீஆக்டிவேட் ஆகுதா, இதெல்லாமே பார்த்துட்டு 1க்கு 2 வாட்டி க்ளீனாக டெஸ்ட் பண்ணிட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தா கஸ்டமர் ஃபீட்பேக்கை பார்க்கலாம். நானும் இந்த நிமிஷம் வண்டி ஓட்டி பார்த்துருக்கோம். நல்லா தான் போயிருக்கு. பாருங்கள், கை விட்டு ஒரே கையில் தான் ஓட்டுறோம். ஸோ அது க்ரூஸ் கண்ட்ரோல் கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. இது எப்படி ஆஃப் பண்ணணும்னா, ஜஸ்ட் ஒரு கிளச்சோ இல்லை பிரேக்கோ ஒரு டைம் அப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நார்மல் ஆகிடும். ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் சிம்பிள் வந்து எல்லோவில் இருந்தால் ஆஃபில் இருக்குன்னு, க்ரீனில் வந்தால் ஆனில் இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோ ஸ்பீடு வேணுமோ டச் பண்ணிட்டா போயிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளும் ஒர்க் ஷாப் வந்தாச்சு. ஸோ மேலே எதனா புதுசாக அப்டேட் வேணும்னா கேடிஎம் பன்ஷங்கரி வாங்க பிடிச்சிருந்தா. ஸோ தேங்க்யூ, பை பாய்.